ஹாய் ஹலோ வெல்கம் டு சஃப்ரி ஐஎஸ் அகாடமி அளிப்பகம் வழியா அன்பார்ந்த தமிழ் நண்பனத்து தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஜெகன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா, உங்களை படிக்க விடாமல் தடுப்பது எது தெரியுமா, அதை பற்றி நம்ம போய் பார்க்க போகிறோம். அதாவது 18 வயசுலேருந்து 26 வயசு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். இந்த கடைசி எண்டில் உங்களுக்கு தோன்ற கமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அதாவது உங்களோட கருத்தை என்னட்டு தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சஃப்ரி ஐஎஸ் அகாடமி சேனலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஆர்மி, எஸ்எஸ்சி அண்டு ரயில்வே எக்ஸாம் அண்ட் ஆர்பிஎஃப் எல்லாமே வந்து நம்ம A to Z நம்ம சேனல்லே வந்து நம்ம டிப்ஸும் அதோட புக் லிஸ்ட்டும் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், டாப்பர்ஸ் அதாவது ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணிக்காங்களா அவங்ககிட்டருந்து நம்ம கேட்டு அந்த தகவல் இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது காசு இல்லாதவங்க என்னால் கோச்சிங் போகிற கூட ஒன்றும் வழி இல்லையே, ஆனால் என் கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இது வந்து இதுவே வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆயுதம் கூட வச்சுக்கலாம், ஓகேவா? ஏன்னா சில பேர்லாம் வந்து புக்ஸே இல்லாமல் லைப்ரரி மட்டும் நம்பி இப்போ பெரிய ஆளெல்லாம் நிறைய பேர் ஆயிருக்காங்க. நியூஸ் பேப்பர் விற்று கூட இப்போ நிறைய பேர் வந்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க. என் சின்ன ஒரு டீ கடை வச்சு கூட இன்றைக்கி இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு சின்ன ஃபோனால் வர வைக்க முடியாதா என்ன? ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சோஷியல் மீடியா இருக்கிற வந்து இப்போ நம்பர் 1 இருக்குது. அதாவது இப்போ ட்ரெண்டிங்கான டாப் 1னா சோஷியல் மீடியா மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு 2 வார்த்தை இருக்குது, நான் சொல்கிறேன். பூவர் டு ரீச், ரீச் டு பூவர், ஓகேவா? இதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு பூவரை வந்து ரிச் ஆக்க முடியும், ஒரு ரிச்சாக ஆனவர் வந்து கீழே கொண்டு வர முடியும், அதாவது ஏழைக்காரனாக கொண்டு வர முடியும். அது எதுக்கு அதிகமாக பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்ல போனால் இந்த சோஷியல் மீடியா தான் பவர் அதிகம். அதாவது நீங்கள் பார்த்துக்கிறது ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லைனா வந்து வேறு நிறையா எக்கச்சக்க ஆப்பெல்லாம் இப்போ வந்திருக்கு இப்போ. ஸோ இந்த டாபிக் வந்து இங்கிலீஷ் சொல்லுங்க, இது நானே ரெடி பண்ணதான். பூவர் டு ரீச், ரீச் டு பூவர், ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சைடில், அதாவது இந்த ரோடு அந்த கடையில் பக்கத்தில் இல்லை வேறு எங்கேயாச்சும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதை வந்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க. அது ஒரு வாரத்துக்கு வைரல் ஆகும். அதுக்கப்புறம் பேட்டி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டிவி சேனலுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபிலிமுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு காரணம் என்ன, ஒரு சாதாரண ஆளை கூட பெரிய ஆக்கருக்கு வந்து யாருக்கு ஃபுல் அதிகாரம், அதாவது ஜஸ்ட் வித்தின் 1 ஹவருக்குள்ளே பவர் யாருக்கு அதிகம்னா இந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கு மட்டும்தான், ஓகேவா? அவங்கன்னா யார், அதாவது ஃபாரின் ஆப்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் வீடியோ, அதாவது நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. உங்களுக்கு சொல்லப்போனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் 10-15ஓட நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த மேலே மென்ஷன் ஆகிருக்கும், திஸ் மெசேஜ் ஃபார்வர்ட் பை சோ மெனி பீப்புள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. இதில் 18 வயசுலேருந்து 26 வயசு உள்ளவங்க ரொம்பவே வந்து அடிக்ஷன் ஆகா. அதாவது என்ன காரணம்னா, நான் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 2020 COVID-19லேருந்து இப்போ வரை 6 வயசுலேருந்து 65 வயசு வரை எங்கே போனாலும் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஸோ சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி நம்மளோட லைஃப்பில் வந்து அது இல்லைன்னா, அதாவது 1 மணி நேரம் கூட யாருமே இல்லாமல் இருக்க முடியாது. அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ மெட்ரோ இல்லை பஸ் ஸ்டாண்டு இல்லைனா அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு நார்மலாக வாக்கிங் போகிறீங்க, இல்லை போய்ட்டு ஒரு டீ காஃபி இல்லை வடை பண்ணதை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கல, யாராச்சும் நோட் பண்ணுங்கள் பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, சும்மா வீம்புக்குண்டே யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் வந்து மொபைல் இல்லை, என்ன ஏதுன்றது வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம வாங்கி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு
அமெரிக்காவில் என்ன நடக்க போகுது, ஐபிஎல் எப்போ நடக்க போகுது, பிக் பாஸ் எந்த டயத்தில் முடியும், யார் யார் வராங்க, யார் யார் வரல, எல்லாமே ஆப்ஷனு ப்ரெசண்ட்டு இங்கேயே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்லணும்னா, அதாவது உங்களுடைய ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஏன் ஒரு 300 ஆப் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது 50 அப்ளிகேஷன் மினிமம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களோட மொபைலில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சு பிறகு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இதில் 150 அப்ளிகேஷன் வச்சுக்கிங்கன்னா அதை நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் 50 ஆப்பையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அதுதான் என்னோட கேள்விக்குறி. ஓகே, ஸோ அது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யூ ஆர் த கிங் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, யூ ஆர் த குவீன் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, ஸோ பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அடிக்ஷனை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி சில பேர்த்துக்கு பிரியாணி பிடிக்கும், சில பேர்த்துக்கு பானிபூரி பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து முட்டை பிரியாணி பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து வெஜ் பிரியாணி பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இது இருப்பாங்க. சொல்லப்போனால் சில நேரத்தில் வந்து சோசியல் மீடியாவை தேவைப்படுற நேரத்துக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஒரு ஆளுலாம் இருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் நேரம் டவுன்லோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ப்போமே, சரி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறக்காண்டி பார்ப்பாங்க. ஆனால் என்னென்னா ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன தெரியும், சரி 1 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 4 மணி நேரம் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கலாம், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கலாம், ஏன் நீங்கள் என்னென்ன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களோட நீங்கள் பேசியிருக்கலாம். ஸோ இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேளுங்க, இஃப் நாட் நவ் தென் வேன். ஸோ இந்த கேள்வி மட்டும் எப்பயுமே கேளுங்க. இது போக வந்து 2024 வந்து ஃபோன் அடிக்ஷன் வந்து ரொம்பவே இருக்கும். இது போக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ஸ்னாப்சாட் அண்ட் வாட்ஸ்அப் இது யாராச்சும் இது பண்ணாங்கன்னா ஃபோட்டோஸ் போட்டுட்டு ஏன் லைக் பண்ணலை, ஏன் ஃபாலோ பண்ணலை, எல்லாருமே வந்து இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்ருக்காங்க. அது காரணம் என்ன, டோபமைன் தான். ஸோ முடிஞ்சளவு வந்து சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணுங்கள் டியூரிங் இந்த ப்ரிப்பரேஷன் டயத்தில். அதாவது இந்த ஃபாரின் டார்கெட் அப்ளிகேஷன் எப்படின்னா உங்களுடைய டயத்தை அவங்க எடுத்து அவங்க பணமாக்குவாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதேமாரி அந்த 2 மட்டும் கேளுங்க, இஃப் நாட் நவ் தென் வென். ஓகே, அதை மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியா வேணுமா அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா அல்லது உங்களோட பர்சனல் லைஃப் வேணுமா பார்த்து கரெக்டாக செயல்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய்.